எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நம்மளுடைய குலதெய்வத்தோடைய அருளானது நமக்கு முழுக்க கிடைக்கணும் அப்படின்னா இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளணும். ஒரு சில பேருக்கு அவங்களுடைய குலதெய்வம் என்ன அப்படின்னே தெரிஞ்சிருக்காது. அவங்களும் இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியுமே இன்றைக்கி இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை, ஒரு நல்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்துடைய அருள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். குலதெய்வத்துடைய அருள் இல்லை அப்படின்னா நமக்கு நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில எந்தவித முன்னேற்றமுமே இருக்காது அப்படிங்கிறது ஒரு ஆணித்தரமான உண்மையும் கூட. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் குலதெய்வ வழிபாட்டை ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க. நம்மள நிறைய பேர் அதை பண்ணிக்கிட்டுமே வரோம். இவ்வளவு சக்தி வாய்ந்த நம்மளுடைய குலதெய்வத்துடைய அருள் பார்த்திங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல நமக்கு கிடைச்சிடாது. அதுக்குன்னு தனி வழிபாட்டு முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வழிபட்டும் நம்முடைய பிரச்சனைகள் எதுவுமே குறையவே இல்லை, பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னா குலதெய்வம் அருள் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அது என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய முன்னோர்களால் ஏற்பட்ட காரணமாக கூட இருக்கலாம். நம்ம கரெக்டாக அந்த வழிமுறைகளை பின்பற்றிட்டு வந்திருப்போம், நம்மளுடைய முன்னோர்கள் அதை கடைபிடிச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் சரி, குலதெய்வத்துடைய அருள் நமக்கு அவசியம் தேவை. அந்த அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு எளிய வழிபாட்டு முறையும் நம்ம செஞ்சு பார்க்கறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஒரு சின்ன வழிபாடு தானே, அந்த வழிபாடு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த வழிபாட்டை குலதெய்வம் எதுனே தெரியலை அப்படின்றவங்க கூட தாராளமாக செய்யலாம். அந்த வழிபாடை இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த தேங்காய் தீபம் பார்த்திங்கன்னா வாராகிக்கும் பைரவர் இந்த மாதிரி உக்ரமான தெய்வங்களுக்கு ஏற்றுறது தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் குலதெய்வ வழிபாட்டுக்கும் இந்த தேங்காய் தீபம் ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு நீங்கள் 5 தேங்காயை வாங்கிக்கோங்க. வாங்குறப்ப நல்ல புது தேங்காயாக பார்த்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த தேங்காயை உடைச்சிட்டு அதுலேருந்து 9 தேங்காய் மூடிகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 9 தேங்காய் மூடிகளுக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்கும பொட்டெல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வ கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, உங்களால் போயிட்டு வந்துட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கோவிலில் போய் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒருவேளை அந்த கோவில் ரொம்ப தொலைவில் இருக்குது, உங்களால் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த வழிபாட்டை வீட்டில் மேற்கொள்ளலாம். அதுலேயும் எந்த ஒரு தவறுமே கிடையாது. இப்போ நம்ம அந்த 9 தேங்காய் மூடிகள் எடுத்து வச்சோம்ல, அந்த 9 தேங்காய் மூடியிலையுமே பார்த்தீங்கன்னா சுத்தமான பசுனை வாங்கி ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றணும். நீங்கள் வழக்கமாக உங்கள் குலதெய்வத்துக்கு என்ன நைவேத்தியமாக வச்சு படைப்பீங்களோ அதையும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த தீபம் எரியக்கூடிய சமயத்தில் குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு மனசார நீங்கள் வேண்டிக்கோங்க. உங்கள் குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருக்குது அப்படின்னா அமாவாசை தினத்தில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுறது ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. இந்த தீப வழிபாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 பௌர்ணமி இல்லை 9 அமாவாசை தினங்களில் தொடர்ந்து மேற்கொள்ளணும். ஒருவேளை நடுவில் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களால் ஒரு பௌர்ணமியோ இல்லை ஒரு அமாவாசையிலையோ இதை உங்களால் செய்ய முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த பௌர்ணமியோ இல்லை அடுத்த அமாவாசையோ இதை நீங்கள் கணக்கு வச்சு தொடர்ந்து 9 வாரங்கள் செஞ்சு முடிச்சிருங்க. இதை நீங்கள் தொடர்ந்து 9 வாரங்கள் மேற்கொள்கிறப்ப உங்கள் குலதெய்வத்துடைய அருளானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்னே தெரியலை அப்படின்றவங்க மனசார உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி வேண்டிக்கிட்டு அந்த தெய்வத்துக்கு இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்கிறப்ப அந்த தெய்வத்துடைய பரிபூரணமான அருளாசையானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நல்ல பலன்களுமே உங்களுக்கு ஏற்படும். இந்த தீபத்தை நீங்கள் நம்பிக்கையோடு ஏற்றிக்கிட்டு வரப்ப உங்களுடைய குலதெய்வத்துடைய அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.